எரிவாயு தட்டுப்பாடு தொழிலை விட்டே செல்லும் நிலைக்கு தங்களை தள்ளியிருப்பதாக சென்னையில் உள்ள பிரியாணி மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் கடை உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போ வணிக சிலிண்டர் அப்படிங்கிறது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. உங்களுக்கு எந்த மாதிரியான சூழல் இருக்கு? சிலிண்டர் தேவையான அளவுக்கு இருக்கா? சிலிண்டரு டே பிஃபோர் எஸ்டேடியிலேருந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு, பிளாக் பண்ணிட்டாங்க. 2300 நாங்கள் 3 நாள் முன்னாடி நேற்றுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். சிலிண்டர் ஒரு சப்ளையும் இல்லை. ஏரியாவில் பிளாக்ல ட்ரை பண்ணோம், எங்கே ட்ரை பண்ணாலும் கிடைக்கல. இதே நிலைமை போனால் இன்னும் 2 நாள் பிரியாணி கடை நடத்த முடியும். அதுக்கப்புறம் நாங்களும் மூட வேண்டியது தான். ஆளோட வாழ்வாதாரம், வேலை செய்கிறவங்க வாழ்வாதாரம் என்ன பண்ண தெரில. ரம்ஜான் மாசமாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுட் கோர்ட்டு வியாபாரம் எல்லாம் முடங்கி இப்பயே பாதி. இப்போ 50% கடைங்க மூட்டாங்க. மேக்ஸிமம் இப்படியே போனால் எங்களை இருக்கிறத பார்த்தா 2 நாள் தான் நடத்த முடியும். சிக்கன் ரேட் வேறு ஏறி இருக்குது, எல்லாம் விலை கூடுதலுக்கு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைனா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் யோசிச்சு நிற்கிறோம். இதனிடையே தமிழ்நாட்டில் சிலிண்டர் விநியோகம் தங்குதடையின்றி நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரிக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை கடிதம் எழுதியுள்ளார். ஹோட்டல்கள் மற்றும் உணவுத்துறை நிறுவனங்கள் வணிக பயன்பாட்டு சிலிண்டரையே முழுவதுமாக நம்பியிருக்கும் நிலையில் தற்போதைய சூழல் வருத்தமளிப்பதாகவும் இந்த விவகாரத்தில் விரைந்து தலையிட்டு சிலிண்டர் விநியோகம் தடையின்றி நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இன்பதுரை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என்றும் தேவைப்பட்டால் கேஸ் வழங்க தயாராக இருப்பதாகவும் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை குறிப்பிட்டார். ஹோட்டல்ல உணவு குறைச்சதுக்கும் சிலிண்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை நீங்க இப்படி இல்ல நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா உங்க கேள்வியில அர்த்தம் இருக்கா, என்னுடைய கேள்வியில அர்த்தம் இருக்கா? இல்ல ஒரே நிமிஷம். ஹோட்டலில் அவங்க ரேட்டு எவ்வளவு போட்டிருக்காங்க, எவ்வளவு எத்தனை ஐட்டங்களுக்கு ரேட் எவ்வளவு, குறைச்சதுக்கு ரேட் எவ்வளவு, நீ அதை பார்க்கணும் இல்லையா? அது அன்னைக்கு அங்கே மாதிரி எதிர்கட்சிக்காரங்க எழுதி போட்டிருப்பாங்களா இருக்கும். தட்டுப்பாடு கிடையாது. உங்களுக்கு வேணா நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ, நீ உங்க ஏரியா சொல்லுங்க. நான் அந்த டீலர் அது எங்க சென்னையில் எந்த ஏரியான்னு கேளுங்க. ஐஓசியா பிபிசியா எதுன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு 20 days உங்களுக்கு நான் தர சொல்றேன். தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக பரவும் தகவல் வதந்தி என கூறி வந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது அது குறித்து பதில் கூற முடியாது என்று கூறியிருப்பது தமிழ்நாடு அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றி ஏதோ ஒரு ரூமர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது ரூமர் நான் சொல்றேன். கட்சியில் வரலாம், அவ்வளவுதான். இன்னும் கட்சி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கூட்டணியில் சேர்றதுக்காக நிறைய கட்சிகள் வச்சிருக்காங்க. அதை பத்தி நாங்க எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. அதை பத்தி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது.